வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான வஞ்சர மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். மசாலா துளி கூட உதிராமல் இந்த மீன் வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ வஞ்சர மீன், கட்லா, ரோகு, கொடுவா எதில் வேணாலும் இந்த மீன் வறுவலை செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள். இது இல்லைன்னா இனி 2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், கொஞ்சமாக ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். மீனோட எல்லா பக்கத்துலேயும் மசாலா பிடிக்கிற மாதிரி தடவி வச்சு ஒரு 2 மணி நேரம் மேரினேட்டாக விட்டுறலாம். 2 மணி நேரம் மேரினேட்டாக விட்டுருந்தோம். இப்போ இதை பொரிச்சிடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். மிதமான தீயில் தான் இதை பொரிச்செடுக்கணும். ஒரு 10-20 செகண்டுக்கு பிறகு ஸ்பூனால் மீனோட மேல் பாகத்தில் கொதிக்கிற எண்ணெயை இந்த மாதிரி தெளித்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் இதே மாதிரி தெளித்து விடணும். இன்னொரு 2 நிமிஷம் மீன் வேகட்டும். ஒரு துளி கூட மசாலா எண்ணெயில் கரையில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டு பொரிச்சிக்கலாம். காரசாரமான வஞ்சர மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு துளி மசாலா கூட எண்ணெயில் கரையாமல் நான் செஞ்சுருக்கிற இந்த வஞ்சர மீன் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.